கதையோட ஆரம்பத்துல ஒருத்தர் கையில நோட் புக் பென்சிலை வச்சுக்கிட்டு டேபிள்ல இருக்கிற ஆப்பிள பார்த்து இவரும் ஒரு ஆப்பிள வரைய ஆரம்பிக்கிறாரு. ஒன்ஸ் அவர் அந்த டிராயிங்க பினிஷ் பண்ண உடனேயுமே அவர் வீட்ல இருக்கிற கிளாசெட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது டொம்முன்னு. உடனே என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த கிளாசெட்குள்ள ஒரு ஆப்பிள் ஒன்னு இருக்கு. இந்த கிளாசெட் எம்டியா தானே இருந்தது, எப்படி ஆப்பிள் வந்தது அப்படின்னு புரியல. ஒருவேளை நம்ம ஆப்பிள டிராயிங் பண்ணதுக்கும் இங்க ஆப்பிள் வந்ததுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு அகைன் போயிட்டு நோட் புக்கை எடுத்து இன்னொரு டிராயிங்க பண்றாரு. அவங்க ஊரு காசான ஒரு 100 எண்ணெய் ஒரே ஒரு நோட்டு மட்டும் இருக்கிற மாதிரி வரைய, அப்புறம் போயிட்டு அந்த கிளாசெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா இவர் நினைச்சது உண்மைதான். அந்த கிளாசெட்குள்ள இவர் வரைஞ்ச மாதிரியே 100 எண் காசு இருக்கு. சோ அப்படின்னா ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம பணக்காரங்களா ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த காசை திரும்ப கிளாசெட்லயே வச்சுட்டு திரும்ப போயிட்டு அந்த டிராயிங்ல ஒரே ஒரு நோட்டு மட்டும் தானே இருந்தது, இப்ப ஒரு கட்டு நோட்டு இருக்கிற மாதிரி அவரு டிராயிங் பண்ண அப்படியே ஆளு சந்தோஷத்துல போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு கட்டு பணம், அவ்வளவுதான், இது மூலியமாவே நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சந்தோஷப்படுறாரு ஆளு. ஆனா நம்ம பசங்க புத்தி காசோட நின்னுடுமா? ஒரு செம்மையான ஒரு பொண்ணை வரையணும், அவளை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் வரைய ஆரம்பிக்கிறாரு. மூஞ்சி வரையாம ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு பாடி எல்லாம் ஒரு வரையும் பொழுது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சரின்னு டிராயிங் அப்படியே விட்டுட்டு வெளியே போறாரு. டெலிவரி பாய் தான் வந்திருக்காங்க போல. சரி திரும்ப வந்து டிராயிங்க கண்டினியூ பண்ணலாம்னு வந்தா கிளாசெட் அசைய ஆரம்பிக்குது. இவர் பாதி உடம்ப தானே வரைஞ்சு வச்சிருந்தாரு, அப்படியே விட்டுட்டு போயிட்டார்ல, அந்த உடம்பு அப்படியே கிளாசெட்டுக்கு வந்துருச்சு போல. சோ இப்போ அந்த கிளாசெட்குள்ள இருக்கிறது தலை இல்லாத கால் இல்லாத வெறும் உடம்பு மட்டும் இருக்கிற ஒரு விசித்திரமான உயிரினம் தான். அது இவர் என்னென்ன பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லி இவர் பயங்கர ஷாக்ல இருக்காரு. ஒழுங்கா காசு மட்டும் வரைஞ்சி நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம், தேவையில்லாத வேலை பார்த்து முடிஞ்சிருச்சு இவரு கதை.